ஹே கைஸ், வெல்கம் பேக். ரீசெண்டாக இந்த ப்ரைம் டே சேலில் வந்து M35 வாங்குறதா நம்ம சேனலில் சொல்லியிருந்தேன். பட் M35 மட்டும் இல்லை, S23 அல்ட்ராவை வந்து சேர்த்து வாங்கியிருந்தேன். ஸோ இனி நம்ம வீடியோவில் வந்து சாம்சங் கேலக்ஸி M35ஓட அன்பாக்சிங் இனிஷியல் இம்ப்ரெஷன்லாம் எப்படி இருக்குன்றத வந்து நான் மொத்தமாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் S23 அல்ட்ரா பற்றி நீங்கள் யாராச்சும் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, வீடியோ வேணும் அப்படின்னாலுமே வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் குயிக்காக அன்பாக்சிங் வந்து பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த ஃபோனோட மற்ற ஆஸ்பெக்ட்ஸ்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்மகிட்ட சாம்சங் கேலக்ஸி M35 5G ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. எப்பவும் போல் இந்த பாக்ஸ் வந்து நல்ல ஸ்லிம்மாக தான் இருக்குது. ஸோ பாக்ஸில் வந்து சார்ஜர் கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து 6128GB மாடல் தண்டர் கிரே கலர். அண்ட் எம்ஆர்பி வந்து 24,499 போட்டிருக்காங்க. பட் அமேசானில் பேஸ் வேரியண்ட் வந்து 19,999 வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ மேலே வந்து சீல் இருக்குது. ஸோ சீல் கட்டானா ஃபோன் வந்து அக்செப்ட் பண்ணாதீங்க அப்படின்றத வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாட்டமில் வந்து இந்தியன் சிம் கார்ட்ஸ் ஒன்லின்னு போட்டிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் இந்தியாவில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இந்தியன் சிம் கார்டு போட்டு ஒரு 5 minutes வந்து கால் பேசும்போது கெரியர் வந்து அன்லாக் ஆகும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அப்ராட் எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் அது. ஸோ இந்த வாட்டி கத்திக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கீழே இருக்கிறது அப்படியே பிச்சாலே வந்துடும். உள்ளே எப்பவும் போல் வந்து ஒரு குட்டி பெட்டியை ஒழிச்சு வச்சுருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே சிமெஸ்ட பின் இருக்குது. ஒரு டைப் சி டு டைப் சி சார்ஜிங் கேபிள், குயிக் ஸ்டார்ட் கைட் அண்ட் ரீஜனல் லாக் கைட். அண்ட் அடுத்து வந்து உள்ள ஃபோன் இருக்குது. ஃபோன் செம்ம தடிமனாக இருக்குது. இந்த ஸ்டிக்கர் வந்து டப்பாலேயே ஒட்டி வச்சுருங்க. ஸோ கிரே கலர் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் F15 பார்க்குற மாதிரி சிமிலரான ஃபீல் தான் இருக்குது. கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்குமே வந்து ஒரு F15 ஃபோன் ஹோல்ட் பண்ணுற ஃபீல் தான் கொடுக்குது. அண்ட் ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்தலாம். டாப்பில் வந்து செகண்டரி மைக் இருக்குது. ரைட் சைட் வால்யூம் பட்டன்ஸ், அது கீழே வந்து பவர் பட்டன்லேயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருமே வந்து எம்பெட் பண்ணியிருக்காங்க. பாட்டமில் வந்து ஸ்பீக்கர் வந்துட்டு டைப் சி சார்ஜிங் போர்ட், மெயின் மைக் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. லெஃப்ட் சைடு வந்து சிம் ட்ரே ஸ்லாட் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஹைப்ரிட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு இல்லைனா ஒரு சிம் கார்டு அண்ட் ஒரு SD கார்டு போட்டுக்கலாம். மேலே அந்த ரப்பர் வந்து கொடுக்கல. M சீரீஸ்ன்றதுனால காம்ப்ரமைசஸ் இருக்கும். அந்த காம்ப்ரமைசஸில் இதுவும் ஒன்று. ஸோ பேக்கில் இருந்து பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்கின் அப்ளை பண்ணிவிட்டு எந்த ஸ்மார்ட் ஃபோனே வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஐடென்டிக்கலான கேமரா செட்டப் தான் இருக்குது. வெர்டிக்கலாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் வந்து LED ஃப்ளாஷ் இருக்குது. ஃப்ரண்ட் சைடு அந்த பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேல ஃப்ரண்ட் கேமரா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து இயர்பீஸ் இருக்குது. ஸோ ஃபோன் நல்லா திக்காக தான் இருக்குது. பட் வெயிட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. ஃபோன் வந்து கொஞ்சம் டாலராக இருக்கிறதுனால வெயிட் வந்து ஓரளவுக்கு நல்லாவே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. F15 அளவுக்கு வந்து ரொம்ப பல்கான ஃபீல் தெரியல. பட் ஸ்டில் கொஞ்சம் ஹெவியான சைடில் தான் இருக்குது. லைட் வெயிட்டாக இருக்குன்னு மட்டும் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். கேமராவுமே வந்து லைட்டாக ப்ரொட்ரூட் ஆகி வெளில வந்திருக்கு. ஒரு பேக் கேஸ் யூஸ் பண்ணால் வந்து நமக்கு பெருசாக இஷ்யூ இருக்காது. கேமரா சுற்றி வந்து ஒரு மெட்டாலிக் ரிம் மாதிரி கொடுத்துருக்காங்க. டேபிள் மேலே வைக்கும்போது அந்த லென்ஸ் வந்து டேரெக்டாக போய் டச் பண்ணாது. அந்த ரிம்மு தான் வந்து டச் ஆகும். பட் ஸ்டில் வந்து ஒரு பேக் கேஸ் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். லெஃப்ட் சைடு வந்து அந்த ஃப்ரேம் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மேட் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. பேக் சைடுமே வந்து நமக்கு ஒரு டெக்ஸ்டர் டிசைன் பேட்டர்ன் இருக்குது. பட் மேட் ஃபினிஷ் தான். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அட்ராக்ட் ஆகுது. பட் பெருசாக எதுவும் தெரியல. கிளாசி ஃபினிஷ் மாதிரி இல்லை. F15 ரொம்ப அதிகமாக அட்ராக்ட் ஆச்சு. பட் இதில் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபோனை கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸ்விட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து சாம்சங் கேலக்ஸின்னு வந்திருக்கு, செக்யூர்ட் பை நாக்ஸ். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சார் வேல்யூன்னு பார்த்தோன்னா ஹெட் வந்து 0.530 Watt/kg இருக்குது. ஸோ சார் வேல்யூ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சாம்சங் ஃபோனில் பாடி சார் வேல்யூ மென்ஷன் பண்ண மாட்டாங்க. எந்த சார் வேல்யூ அதிகமாக இருக்கோ அதை மட்டும் தான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ வந்து நமக்கு ஸ்மார்ட் ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து செட்டிங்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே அபவுட் ஃபோனுக்குள்ளே போனால் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்துடலாம். ஸோ அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14 பேஸ் பண்ண One UI 6.1 வருது. பட் ரீசெண்டாக வந்து ஜூலை மந்த் செக்யூரிட்டி அப்டேட் வந்து நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஏப்ரல் மந்தோட தான் வந்தது. ஸோ ஜூலை மந்த் அப்டேட் 284 MB வந்தது. ரீசெண்டாக வந்து அதை அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸ்டோரேஜ் அவுட் ஆஃப் 128GB வந்து ஒரு 104GB வரைக்கும் நமக்கு ஃப்ரீயாக இருக்குது. அண்ட் டிஸ்பிளேக்குள்ளே வந்தோன்னா இங்கே வந்து நமக்கு மோஷன் ஸ்மூத்னஸ் வந்து அடாப்டிவில் தான் இருக்குது பை டிஃபால்ட்டாக. ஸோ மேக்ஸிமம் வந்து 128 ஒர்க் ஆகும். கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி வந்து அது வேரி ஆகிட்டு இருக்கும். ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 60Hz வந்து ஒர்க் ஆகும். அண்ட் எட்ஜ் பேனல் சப்போர்ட் இருக்குது. ஒரு சில பேர் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இருக்குது. குயிக் ஷேர் சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் செட்டிங்ஸில் கனெக்ஷனுக்குள்ளே போனால் நமக்கு வந்து NFC சப்போர்ட் இருக்குது. செக்யூர் ஃபோல்டர், சாம்சங் பே சப்போர்ட், அதாவது வாலெட் சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்ஸ் வந்து நம்ம இந்த ஃபோன் வழியாகவே வந்து பண்ணலாம். ஹெட்ஃபோன் ஜாக் தான் வந்து கொடுக்கல. அதுதான் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. அண்ட் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து டூவல் ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. நல்லா லவுடாக இருக்குது. ஆல்ரெடி ஒரு 52 minutes வந்து ஸ்ட்ரீமிங் பார்த்துருந்தேன். நல்லா இருந்தது படம் பார்க்குறதுக்கு. ஸோ பழைய படம் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறதுக்குமே வந்து செம்ம ஃபீல் குட்டாக இருக்குது.
ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து டுவல் ஸ்பீக்கர் செட்டப் இருக்கதா சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. டாப்பில் வந்து நமக்கு ரொம்ப ஒரு லவுடான அவுட்புட் வந்து டாப்பில் வந்து வரதுன்னு சொல்ல மாட்டேன். பட் மைல்டாக வந்து அந்த ஸ்டீரியோ எஃபெக்ட் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. டாப்பில் அரௌண்ட் ஒரு 20-25% இருக்கும். பட் பாட்டமில் வால்யூம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ அது வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. இண்டோரில் மல்டிமீடியாவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ லாஸ்ட் 2 hours பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்லேயே தான் வந்து நான் மூவி பார்த்துட்டு இருந்தேன். யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல லவுடான ஸ்பீக்கர். ஸோ இண்டோரில் வந்து நீங்கள் மல்டிமீடியா ஸ்ட்ரீமிங் ஸ்பீக்கர் வழியாக பண்ணோம் அப்படின்னு நினச்சாலுமே வந்து பெருசாக நமக்கு காம்ப்ரமைஸ் இல்லை. நல்ல லவுடான ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் வந்து பாக்ஸிய டிசைனாக இருந்தாலுமே வந்து ஷார்ப் எட்ஜஸ் கிடையாது. ஸோ டாப் சைட்லேயுமே வந்து நமக்கு அந்த கார்னர்ஸ்லாம் கொஞ்சம் கர்வ்டாக இருக்கும். அண்ட் பேக் சைட் பேனல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்வாக கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அப்படியே வந்து ஷார்ப்பான எட்ஜஸ் கிடையாது. ஸோ கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்குமே வந்து ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஃபீல் இருக்குது. ஃபோன் வந்து நல்ல திக்கான ஃபோன் தான். சிமெட்ரிக் பெசல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் எல்லா கார்னருமே வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ பழைய மோட்டோ ஃபோன்ஸ் பார்க்குற மாதிரி தான் ஃபீல் இருக்குது. டாப்பு பாட்டம் சைடு எல்லாமே வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. அண்ட் டிவைஸ் கேருக்குள்ளே போயிடுங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து விர்ச்சுவல் ரேம் சப்போர்ட் இருக்குது. இந்த ரேம் ப்ளஸ் பை டிஃபால்ட்டாக வந்து 4GB ரேம் இருக்குது. இது இன்டர்னல் ஸ்டோரேஜில் தான் இந்த 4GB வந்து கன்சியூம் பண்ணோம். பட் இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஆஃப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா டெய்லி நம்ம அந்த மல்டி டாஸ்க்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஒரு ஆப்லேருந்து இன்னொரு ஆப்புக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணும்போது மைல்டு டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இதை ஆஃப் பண்ணி நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதை ஆஃப் பண்ணுறதுனால இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தோன்னா, இப்போது நீங்கள் இன்டர்னல் 6GB ரேமில் வந்து நமக்கு 3.6GB ஃப்ரீயாக இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயுமே வந்து நமக்கு மோர் தென் 4GB வந்து ஃப்ரீ ஆகிடும். ஃபிசிக்கல் ரேமில் வந்து எக்ஸ்ட்ரா ரேம் இருக்கும். இந்த விர்ச்சுவல் ரேம் மறக்காமல் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக சாம்சங் ஃபோன்ஸில் ஓரளவு டிஃபரன்ஸ் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ண முடியுது. ஃப்ரண்ட் கேமராவுமே வந்து நல்லா சர்ப்ரைசிங்கான ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸ்கின் டோன்ஸ் வந்து ரொம்ப பவுடர் பூசின மாதிரி இல்லாமல் நல்லாவே வந்து கிடைக்கிது. ஸ்டில் அவுட்டோர்லேயுமே வந்து நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பார்த்துட்டு கேமரா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ற ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபோனில் ஃபஸ்ட்டு விஷயம் சாஃப்ட்வேர் நம்ம பார்த்தோன்னா ஃபுல் ஃப்ளெஜ் ஒன்னியூ தான் கொடுத்துருக்காங்க. கோர் வெர்ஷன் மாதிரி வந்து எதுவுமே கொடுத்து நமக்கு வந்து டிமிக்கி தரல. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஓவரால் இப்போ யூஸ் பண்ண வரைக்குமே வந்து ஒரு நல்ல ஃபீல் கொடுத்துருக்கு. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே மாதிரி சப்போர்ட் எல்லாமே இருக்குது. அதில் வந்து நமக்கு எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லை. ஸ்க்ரீன் ரெக்கார்டர், குயிக் ஷேர் சப்போர்ட் எல்லாமே இருக்குது. ஒரு சில பேர் வந்து எக்ஸினோஸ் 1380 பற்றியுமே வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ எக்ஸினோஸ் 1380 நம்ம சிம்பிளாக எடுத்துட்டோம் அப்படின்னா M55ஓட ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஃபோனில் நம்மளால் பார்க்க முடியுது. நார்மல் டெய்லி யூசேஜாக இருக்கட்டும், மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்க அண்ட் ரேம் மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே வந்து பெருசாக நமக்கு காம்ப்ரமைஸ் இல்லை. கேமிங்க்கு வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் வந்து கேஷுவலான கேம்ஸ் வந்து வைஃபைல நமக்கு ஓரளவுக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்குது. கேமிங் ரிவ்யூ தேவைப்படுதுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து கேம் டெஸ்ட் பண்ணியுமே வந்து ஒரு வீடியோ பண்ணலாம். சாம்சங் ரீசெண்டாக லான்ச் பண்ண இந்த GAN சார்ஜர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணப்போ கம்ப்ளீட்டாக வந்து 2 hours ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. 0லேருந்து 100% இருக்குது. பட் மேபி நீங்கள் ஒரு 30-35% சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து சார்ஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ பேட்டரி பேக்கப்புமே வந்து பயங்கர சாலிடாக இருக்குது. கொஞ்சம் ஹெவியாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கூட அந்த ஃபுல் ஒர்க்கிங் டே வந்து கிராஸ் பண்ணிவிடும் ஃபோனை. அன்றைக்கி ஈவினிங்கே வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணதில்லை. இந்த ஃபோன் நான் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து பெருசாக ஹீட்டிங் இஷ்யூ ஃபேஸ் பண்ணல. மொபைல் டேட்டாலாம் நார்மல் நம்ம ப்ரௌசிங், வீடியோ பார்க்குறது இந்த மாதிரி யூசேஜ்லையுமே வந்து ஃபோன் லைட்டாக வார்ம் ஆகுமே தவிர ரொம்ப அதிகமாக ஹீட் ஆன மாதிரி வந்து நான் ஃபேஸ் பண்ணல. கண்டினியூஸாக வந்து வைஃபைல யூஸ் பண்ணாலுமே வந்து பெருசாக ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ எதுவும் இல்லை. மல்டிமீடியா ஸ்ட்ரீமிங் வந்து ஒரு டாப் ப்ரியாரிட்டியோட பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னும் பெட்டர் பேட்டரி பேக்கப்புமே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிஸ்பிளேலையுமே வந்து இந்த வாட்டி நம்ம காம்ப்ரமைஸ் இல்லை. டிசைன் சேஞ்சஸ் இருந்தாலுமே வந்து டிஸ்பிளே ஒரு நல்ல குவாலிட்டியான பேனல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவுட்டோர் விசிபிலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. நல்ல பிரைட்டான பேனல் தான். அண்ட் ஒயிட் ஒன் L1 மாதிரி சர்டிஃபிகேஷனுமே இருக்குது. அண்ட் ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் வந்து HD வீடியோஸ் வந்து ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்துக்கலாம். M34ல் யூடியூப் வீடியோஸே வந்து ஃபுல் HDயில் தான் வந்து மேக்ஸிமம் நம்மளால் பார்க்க முடியும். பட் இந்த ஃபோனில் வந்து 4K HDR வீடியோ ப்ளேபேக்குமே வந்து சப்போர்ட் இருக்குது. நிறைய பேர் கேட்ட ஒரே விஷயம் வெயிட் எப்படி இருக்குது அப்படின்றது தான். எஸ், இது வந்து ஒரு 222 கிராம்ஸ் இருக்கக்கூடிய ஃபோன் தான். கேஸ்லாம் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 1/4 கிலோ வெயிட் வந்துடும். பட் என்னென்னா F15ல் டிஸ்பிளே சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால வெயிட் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக தெரிஞ்சுது. பட் இந்த ஃபோனோட டிஸ்பிளே சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு. ஸோ பெரிய டிஸ்பிளே அப்படின்றதுனால வெயிட்டை வந்து இன்னும் கொஞ்சம் ஈக்குவலாக இவங்களால் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சது. இப்போ M55 மாதிரி ஃபோன்லேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா ஃபார் ஷோர் வெயிட்டாக தான் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. பட் ரெகுலராக நீங்கள் இதே ஃபோன் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வெயிட் பழகிடும். கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்குமே வந்து பயங்கர சாலிடான ஃபீல் இருக்குது. இவ்வளோ திக்கான ஃபோன்லேயுமே வந்து ஹெட்ஃபோன் ஜாக் மிஸ் பண்ணது தான் வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. அதை வந்து கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணியிருக்கணும் இதில். அண்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் ஃபார் ஷோர் பெட்டராக இருக்குது. M55ஓட இன்ஃபேக்ட்
இப்போ ஒரு பெட்டரான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நம்ம கண்டிப்பாக வந்து டிசப்பாயிண்ட் பண்ண போகிறதில்ல. வீடியோகிராஃபி அண்ட் ஹெச்டிஆர் மாதிரி ஏரியாஸில் வந்து இந்த ஃபோன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் ஸ்கின் டோன்ஸ் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து அவுட்புட் கொடுக்குது. ஒரு சில ஃபோன்ஸ் வந்து பயங்கரமாக ஸ்மூத்தன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபோனில் அந்த மாதிரி இல்லை. நான் டெஸ்ட் பண்ண வரைக்குமே வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. வீடியோ ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட் அண்ட் ரியர்லேயுமே வந்து 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்குது. பட் என்ன சர்ப்ரைஸாக இருந்ததுன்னா ஃப்ரண்ட் வீடியோலையுமே வந்து ஸ்டெபிலைசேஷன் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ரீசெண்ட் டேஸில் இந்த ஃபோன் பற்றி எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்தது. அதில் ஒரு கமெண்ட் என்னென்னா குட் லாக் சப்போர்ட் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ஃபோனில் வந்து குட் லாக் சப்போர்ட் கிடையாது. பட் A34 நமக்கு குட் லாக் மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. பட் நிறைய மாடியூல்ஸ் வந்து இதில் சப்போர்ட் ஆகுது. நானுமே வந்து ஹெவியாக கஸ்டமைஸ் பண்ண ட்ரை பண்ணேன். பட் ஹெவியாக கஸ்டமைஸ் பண்ணால் கொஞ்சம் வந்து உங்களுக்கு யூஐயில் ஸ்டேட்டஸ் நோட்டீஸ் பண்ணுவீங்க. பட் ஓரளவு டீசெண்டான கஸ்டமைசேஷனோட A34 பயங்கரமாக நம்மளால் யூஸ் பண்ண முடியுது. A34 பற்றி செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஃபார் ஷோர் 20,000க்கு வந்து இந்த ரெண்டுமே வந்து சாலிடான சாம்சங் ஃபோன்ஸ். ரெண்டுமே வந்து இப்போதைக்கு என்னோடய ஃபேவரட் ஃபோன்ஸாக இருக்குது. M35 அண்ட் A34 பற்றி உங்களுக்கு என்ன குயரிஸ் இருந்தாலுமே வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ரெண்டு ஃபோன்ஸுக்குமே வந்து 4+5 இயர்ஸ் அப்டேட் இருக்குது. A34 ஆல்ரெடி ஒரு அப்டேட் நமக்கு முடிஞ்சிருக்கோன்றதுனால இன்னும் வந்து ஈஸியாக ஒரு 3 இயர்ஸ் அப்டேட்ஸ் இருக்குது. பட் மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ்க்கு 3 இயர்ஸ் அப்டேட் அப்படின்றது நல்ல விஷயம் தான். பட் A34 என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா ஃபோன் கொஞ்சம் லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகும். ஸ்டில் 5000 mAh பேட்டரியாக இருந்தாலுமே வந்து என்னோடய யூசேஜில் வந்து 1.5 நாளைக்கு ஒரு வாட்டி தான் சார்ஜ் பண்ணுறேன். அண்ட் அரௌண்ட் ஒரு 7 hours வரைக்குமே வந்து SOD கிடைக்குது. நல்ல பேட்டரி பேக்கப் வந்து A34லேயுமே இருக்குது. ஃபோன் ரொம்ப ஹெவியாக வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா A34 வந்து ஒரு பெட்டர் பிக்காக இருக்கும். ஃபோன் ஹெவியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சின்னா எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரி பேக்கப் உங்களுக்கு கிடைக்க போகுது. கேமரா பெர்ஃபார்மன்ஸுமே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது M35ல். ஸோ இந்த ரெண்டு ஃபோன்ஸோட கம்பேரிசன் தேவைப்படுறதுனால வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். M35ல் சாஃப்ட்வேராக இருக்கட்டும், டிஸ்பிளே, கேமரா செட்டப்பு அண்ட் இதுலேருந்து கிடைக்கக்கூடிய பேட்டரி பேக்கப் எல்லாமே வந்து நல்லா இம்ப்ரெசிவாக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்குமே வந்து நார்மல் டெய்லி யூசேஜாக இருக்கட்டும், மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா கூட வந்து ஃபோன் ஃபேவரபுளாக இருக்குது. 20,000 ரூபி ப்ரைஸ் ப்ராக்டில் ஒரு நல்ல சாலிடான ஃபோன்ஸ் எங்களால் லான்ச் பண்ண முடியும்னு M35 வச்சு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் 25,000 ரூபி ப்ரைஸில் எங்களால் இருக்கிறதுலேயே வந்து ஒரு ஒஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய ஃபோனையுமே வந்து லான்ச் பண்ண முடியும்னு காட்டியிருக்காங்க. இந்த வருஷம் சாம்சங் வந்து பயங்கரமாக சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்து M35 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணுமோ எல்லாத்தையுமே வந்து கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி இந்த ஃபோன் பற்றி ஒரு சில வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். பொறுமையாக ஒன்றா வந்து நான் நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சின்னா இப்போதைக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு அந்த கூப்பான் டிஸ்கவுண்ட்லாம் தூக்கிட்டாங்க. அந்த பேங்க் டிஸ்கவுண்ட் மட்டும் 2,000 rupees போயிட்டுருக்கு. நான் வந்து 6GB வேரியன்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எஃபெக்டிவாக வந்து 18,000 rupees பர்ச்சேஸ் பண்ண முடியும். அமேசானில் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே சேல் வேறு வரப்போகுது. இந்த சேலில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் இன்னும் ஒரு பெட்டரான ப்ரைஸ் வந்து நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அட்லீஸ்ட் அந்த 16,000க்கு வரல அப்படின்னா கூட 17,000 காட்சி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் ATT டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு adithyatech.